Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalam ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக 2027ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற அடிப்படையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பு தொடரின் 9வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைந்துள்ளது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் எங்களோட சிலபஸ் பாடப்பரப்பு என்னென்றவள் எல்லாருக்கும் தெரியும். அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற புத்தகத்துடைய முதலாம் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் ஆகிய இந்த இரண்டு புத்தகங்களும் தான் உங்களோட எக்ஸாமுக்கு வரக்கூடியது. அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது முதலாம் பாகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள மாணவர்களே, இந்த வகுப்பு அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழிக்குரிய வகுப்பு என்பதை நான் ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிற பாடம் என்னென்றா இம்திஹான் என்ற தலைப்பில் ஒரு பாடம் இருக்கும். உங்களோட புக்கில் நீங்கள் பாருங்க. இம்திஹான் பக்கம் உங்களோட கையில் இருக்கின்ற புத்தகங்களுக்கு ஏற்ப வித்தியாசப்படலாம். புத்தகத்தில் அரபு இலக்கத்தில் 134ஆம் பக்கம், சில நேரம் இந்த இலக்கத்தில் வருமாக இருந்தால் 140, 141, 42 அவ்வாறு பக்கங்கள் காணப்பட முடியும். சரி, அப்போ நாங்கள் இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிப்போம். மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் இந்த பாடம் அரபு மொழி பாடம், அரபு இலக்கிய நயம் அல்ல. அரபு மொழி என்ற வகையில், மொழிக்குரிய பாடம் என்ற வகையில் உங்களோட ஒத்துழைப்பு நீங்களும் சேர்ந்து கலந்துரையாடினால்தான், பேசினால்தான் எங்களுக்கு இந்த பாடத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கலாம் என்றதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ இதில் பாருங்க, இம்திஹான் என்ற கருத்து பரீட்சை, எக்ஸாமுக்கு நாங்கள் இம்திஹான் என்று சொல்கிறேன். இல்லைங்கண்ணா, இம்தஹன என்ற பரீட்சைத்தான், சோதித்தான் என்ற கருத்துல வரும். அப்ப இம்திஹான் என்பது எக்ஸாம், பரீட்சையை குறிக்கின்ற சொல்தான் இம்திஹான். அப்ப இதுல நாங்க ஒரு உரையாடலை பார்க்கிறோம். ஃபரீதுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையிலான ஒரு ஹிவார் என்ற கருத்து என்ன? உரையாடல். உரையாடலுக்கு நாங்க அரபு மொழியில அல் ஹிவார் என்று சொல்றோம். அல் ஹிவார். அப்ப எக்ஸாமை மையப்படுத்தியதாக இந்த கேள்விகள் அல்லது கேள்விக்கு பதில் என்ற அமைப்பில் இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் காணப்படுகின்றது. ரைட். ஃபரீத், மாதா ஃபஅல்தி ஃபில் இம்திஹானி யா ஃபாத்திமா என்று கேட்க, ஃபாத்திமா சொல்றாங்க, அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா வல் ஹிசாபி சஹ்லத்துன் வ அன்த மாதா ஃபஅல்த யா ஃபரீத். ஃபரீத் சொல்றாரு, கதப்து ثلاث مسائل في الحساب. ஃபாத்திமா சொல்ற, ஜமீல் واللغة العربية السؤال الثاني صعب لا أعرف ماذا كتبت إن شاء الله تنجح. ஓகே, ரைட். இவ்வளவுதான் ஹிவார். ரைட். இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஃபரீத் என்ன சொல்றாரு? மாதா ஃபஅல்தி ஃபில் இம்திஹான் யா ஃபாத்திமா. மாதா ஃபஅல்தி ஃபில் இம்திஹானி யா ஃபாத்திமா. அப்ப மாதா ஃபஅல்தி என்ற கருத்து என்ன? நீ என்ன செய்தாய். மாதா ஃபஅல்தி, நீ என்ன செய்தாய். இப்ப ஒரு பெண்ணை பார்த்து, ஃபாத்திமா ஒரு பெண் தானே, அந்த வகையில ஒரு பெண்ணை பார்த்து கேட்க கொள்ள மாதா ஃபஅல்தி என்று தான் சொல்லுவோம். மாதா ஃபஅல்தி. ஒரு ஆணை பார்த்து கேட்க கொள்ள நாங்க மாதா ஃபஅல்த என்று சொல்லுவோம். மாதா ஃபஅல்த யா முஹம்மத், மாதா ஃபஅல்த யா ஃபரீத், மாதா ஃபஅல்த யா அஹ்மத், மாதா ஃபஅல்த யா அப்துல்லாஹ். அப்ப
பெண்ணை பார்த்து கேட்கல மாதா ஃபஅல்தி யா ஜைனப், மாதா ஃபஅல்தி யா ஃபாத்திமா. அப்ப ஃபஅல்தி நீ என்ன செய்தாய். இப்ப தமிழ் மொழியில அப்படி ஒன்று இல்லை. தமிழ் மொழியில ஒரு ஆணை பார்த்தும் பெண்ணை பார்த்தும் நாங்க கேட்கறது நீ என்ன செய்தாய் அவ்வளவுதான் கேட்கறது. ஆனா அரபிக் லாங்குவேஜ்ல வந்து ஃபஅல்த என்பது ஆண் பாலுக்கும் ஃபஅல்தி என்பது பெண் பாலுக்கும் பயன்படுத்தப்படும். அப்ப இதுல பாருங்க, மாதா ஃபஅல்தி ஃபில் இம்திஹானி யா ஃபாத்திமா, ஃபில் இம்திஹானி பரீட்சையில், யா ஃபாத்திமா ஃபாத்திமாவே, ஃபாத்திமாவே நீ பரீட்சையில் என்ன செய்தாய், நீ பரீட்சையில் என்ன செய்தாய். அப்ப ஃபாத்திமா என்ன சொல்றாரு, அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா வல் ஹிசாபி சஹ்லத்துன், அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா சுஆலுன் அஸ்இலத்துன். ஓகே, சுஆலுன் பண்பதான் அஸ்இலத்துன். சுஆலண்டா வினா. ஓகே, நீங்க இதை எழுதிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ரைட், உங்கள்கிட்ட அரபிக் லாங்குவேஜுக்கு ஒரு புக் ஒன்று இருக்குது, ஒரு கொப்பி ஒன்று இருக்கும், பயிற்சி கொப்பி ஒன்று இருக்கும். அந்த கொப்பியில நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிற பேர் சொற்கள் எழுதுறதுக்கு ஒரு பகுதியை நீங்க விட வேண்டும். ஓகே, பின்பக்கத்துல ஒரு 5 பக்கமோ 10 பக்கமோ பேர் சொற்கள் என்று போட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கணும், எழுதி இருக்கணும் இவ்வளவுக்கு. அதே போல இன்னொரு குறிப்பிட்ட பகுதியை வினை சொற்கள் என்று எழுதுறதுக்கு நீங்க விட்டிருக்க வேண்டும். அப்ப நாங்க பேரு சொற்களாக படிச்சு கொண்டு வர சொற்கள் எல்லாத்தையும் நீங்க தனியாக எழுதி கொண்டு பொருள் எழுதி கொண்டு வரணும். வினை சொற்களாக வரக்கூடியவற்றை நீங்க தனியாக எழுதி கொண்டு வரணும். ஓகே, அந்த சொல் வொக்கபுலரி என்பது மிக முக்கியமானது. ரைட், அப்ப அந்த அடிப்படையில இங்க பாருங்க, அஸ்இலத்துன் அண்டிக்கிற கருத்து என்ற வினாக்கள். ஒருமை சொல் என்ன, சுஆலுன். சுஆலுன் என்ற கருத்து வினா. நாங்க இப்ப சஅல, சஅல என்ற கருத்து என்ன, சஅல என்றா கேட்டான் வினவினான் என்ற கருத்துகள்ல வார. சஅல கேட்டான் வினவினான். அப்ப சஅல சுஆல், சுஆல் என்றால் வினா. அஸ்இலத்துன் என்ற கருத்து வினாக்கள். அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா அரபு மொழி, அல்லுகா என்றா மொழி, அல்லுகத்துல் அரபிய்யா என்றா அரபு மொழி. அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா அரபு மொழி வினாக்கள். வல் ஹிசாப், ஹிசாப் என்றா கணிதம். சரியா, வ என்பது மேலும் தானே, வ என்ற கருத்து மேலும், அல் ஹிசாப் என்ற கருத்து கணிதம். அப்ப அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யதி வல் ஹிசாபி அரபு மொழி மற்றும் கணித வினாக்கள். சஹ்லத்துன் இலகுவானது. இப்ப சஹ்லத்துன் என்ற கருத்து என்ன, இலகுவானது என்ன கருத்துல வரும். அந்த இப்ப பாத்திமா கேட்கிற அந்த நீங்க மாதா ஃபஅல்த யா ஃபரீத், ஃபரீதே நீங்க என்ன செஞ்சீங்க, ஃபரீதே நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற. ரைட், அப்ப ஃபரீதுடைய பதில் என்ன, கதப்து ثلاث مسائل في الحساب. கதப்து, கதப எழுதினான், கதப்து நான் எழுதினேன், கதப்து நான் எழுதினேன், ثلاث مسائل மூன்று கணக்குகளை. சரியா, மஸ்அலத்துன் இது ஒருமே சொல்லனா, மஸ்அலத்துன் மீம் சீன் அப்படியே வந்து ஹம்சா, அவருக்கு லாம், அவருக்கு குண்டுத்தா. சரியா, மஸ்அலத்துன், மஸ்அலத்துன், மஸ்அலத்துன் கணக்கு. சரியா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேற கருத்துகளும் வரும். மஸ்அலத்துன் அண்டா வந்து என்ன, கணக்கு என்ற கருத்துல வரும். சரியா, அப்ப மஸ்அலத்துன் பன்மை சொல்லிட்டான் என்ன, மசாயில் கணக்குகள். சரியா, கணக்குகள். பிரச்சனை என்ற கருத்துலாம் இருக்குது, அது இந்த இடத்துல தேவையில்ல, வேறு வேற கருத்துகளும் வரும். அப்ப இந்த இடத்துல கணிதத்தில் 3 கணக்குகளை நான் எழுதினேன் என்றுதான் வரும். கதப்து ثلاث مسائل في الحساب, கணிதத்தில் கணித பாடத்தில் 3 கணக்குகளை நான் எழுதினேன் என்று வரும். சரி, அவருக்கு பாருங்க. ரைட், பாத்திமா என்ன சொல்ற, ஜமீல். ஜமீல் என்றா இது பேச்சு வழக்கில சொல்றது நல்லம் என்று சொல்றேன். அழகானது என்று மொழிபெயர்த்தாலும் கூட மொழிபெயர்ப்பு நேரடி கருத்து என்ன, அழகானது, ஜமீல், பியூட்டிஃபுல். அது நாங்க சொல்லுவோம் நல்லம், மிச்ச நல்லம் என்று சொல்ற ஜமீல். தொடர்ந்து கேட்கிற வல்லுகத்துல் அரபியா அரபு மொழி என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. அதாவது இவரு கணிதத்தை மட்டும்தான் சொல்றாரு, அரபு மொழியை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா பாத்திமா என்ன சொல்ற, அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யத்தி வல் ஹிசாபி சஹ்லத்துன் அரபு மொழி மற்றும் கணித வினாக்கள் இலகுவானவை என்று பாத்திமா சொல்ல, ஃபரீத் சொல்றாரு
கணிதத்தில் 3 கணக்குகளை நான் எழுதினேன் என்றுதான் சொல்றாரு. அரபு மொழியை பத்தி எதுவுமே சொல்லல தானே. அப்ப ஜமீல் நல்லம் என்று சொல்லிட்டு வல்லுகத்துல அரபியா அரபு மொழி என்று அதை பத்தி கேட்கிற. அப்ப ஃபரீத் என்ன சொல்றாரு, அஸ்வாலு தானி சாபுன், அஸ்வாலு தானி சாபுன், இரண்டாவது வினா. அஸ்வா மேல் எழுதி காட்டினதான் அஸ்இலத்துண்டா வினாக்கள், சுவால் என்ற கருத்து வினா. அப்ப அஸ்வாலு தானி இரண்டாவது வினா. அஸ்ஸானி என்பது இரண்டாவது என்ற கருத்துல வரும். தானி நாங்க இஸ்னானி அன்று படிக்கிறோம் தானே, வாஹிதுன் இஸ்னானி, இஸ்னானி என்றா இரண்டு, அஸ்ஸானி என்ற கருத்து இரண்டாவது. அஸ்வாலு சானி இரண்டாம் வினா சஅபுன் கடினமானது. ஓகே, அப்ப சஹ்லுன் அண்ட இலகுவானது, அண்ட எதிர்கருத்து சொல்லுன்னா சஅபுன். அதை நீங்க வேறையாக எழுதிக்கொள்ளணும். அதையும் சொல்லி தந்திக்கிறேன். ஒத்த கருத்து எதிர்கருத்து அந்த ரெண்டுக்கும் நீங்க வேறையா தனி பக்கங்களை ஒதுக்கி நீங்க எழுதி கொண்டு வரணும். ஏன்னா எக்ஸாம்ல கண்டிப்பாக 10 மார்க்ஸுக்குள்ள வினா ஒண்டிக்குது. அது தெரியுமாண்ணா உங்களுக்கு? பார்ட் 1லயே ஆரம்பத்திலேயே எதிர்கருத்து சொற்கள் 5 வரும், ஒத்த கருத்து சொற்கள் 5 வரும். அப்ப அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இதுல சஹ்லுன் என்ற கருத்து இலகுவானது, சஅபுன் என்ற கருத்து கடினமானது. அப்ப அஸ்வாலு தானி சஅபுன் இரண்டாம் வினா கடினமானது. ஃபரீத் தொடர்ந்து சொல்றாரு, லா அஅரிஃபு மாதா கதப்து, நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது. லா அஅரிஃபுண்டா நான் அறிய மாட்டேன் என்று சொல்ல மேலும், அல்லது எனக்கு தெரியாது என்று சொல்ல மேலும். மாதா கதப்து என்ன எழுதினேன், மாதா கதப்து என்ன நான் எழுதினேன் என்று எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன் என்று ஃபரீத் சொல்றாரு. சரியா? லா அரிஃபு மாதா கதப்து, நான் என்ன எழுதினேன் என்று எனக்கு தெரியாது, அல்லது நான் என்ன எழுதினேன் என்பதை அறிய மாட்டேன் என்று ஃபரீத் சொல்றாரு. இப்ப ஃபாத்திமா என்ன செய்யற, அவரை ஆறுதல் படுத்துற. விளங்கினா? இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், இன்ஷா அல்லாஹ் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் நாடினால் தன்ஜஹ். சரியா? தன்ஜஹ் என்பது நஜஹ என்ற சொல்லிருந்து வாரது. நஜஹ, நஜஹ என்ற சொல்லுக்கு 2 கருத்து இருக்குது. ஒன்று வெற்றி அடைந்தான், இரண்டாவது சித்தி அடைந்தான். நஜஹ என்ற கருத்து என்ன? வெற்றி அடைந்தான். இரண்டாவது கருத்து என்ன? சித்தி அடைந்தான். அப்ப இதுல நஜஹ யன்ஜஹு சித்தி அடைகிறான், தன்ஜஹ் நீ சித்தி அடைவாய். ஏன்னா தன்ஜஹ், அப்ப இதுல நீ வெற்றி பெறுவாய் என்பதை விடவும் நீ சித்தி அடைவாய் என்ற கருத்து மிக பொருத்தமாக இருக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், அல்லாஹ் நாடினால் நீ சித்தி அடைவாய், அல்லாஹ் நாடினால் நீ சித்தி அடைவாய் என்று வரும். ரைட், திருப்பரமுறை பாருங்க. நீங்க ஃபரீத் கேட்கிற ஃபாத்திமா கிட்டன்னா, மாதா ஃபஅல்தி ஃபில் இம்திஹானி யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே பரீட்சையில் நீ என்ன செய்தாய்? அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யத்தி வல் ஹிசாபி சஹ்லத்துன், அரபு மொழி மற்றும் கணித வினாக்கள் இலகுவானவை. வஅன்த மாதா ஃபஅல்த யா ஃபரீத், நீ மாதா ஃபஅல்த யா ஃபரீத், ஃபரீதே நீ என்ன செய்தாய்? கதப்து ثلاث مسائل في الحساب, நான் கணிதத்தில் 3 கணக்குகளை எழுதினேன். ஜமீல் நல்ல, அழகானது, நல்ல. வல்லுகத்துல் அரபிய்யா அரபு மொழி. அஸ்ஸுஆலு தானி சஅபுன் இரண்டாவது வினா கடினமானது. லா அஅரிஃபு மாதா கதப்து, நான் என்ன எழுதினேன் என்பதை அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், அல்லாஹ் நாடினால் நீ சித்தி அடைவாய். சரி, உங்களுக்கு இந்த உரையாடல் பகுதி விளங்கினா? எல்லாருக்கும் உரையாடல் விளங்கினா? ஹிவார்ல ஏதாவது விளங்காத வரிகள் இருக்குதா? விளங்கினா சொல்லுங்க. சரி,
ரைட், நாங்க அடுத்த பகுதி போவோம். ரைட், இப்ப இத அஈத் இக்ரா அண்டு இருக்குது, நீங்க இத வாசிக்கணும். ரைட், நீங்க வாசிக்க மாட்டீங்கன்னா என்ன? அஸ்வாலுல் அவ்வல் சஅபுன், அஸ்வாலு தானி சஹ்லுன், அஸ்வாலு தாலிஸ் சஅபுன். உங்களை வாசிங்க பார்க்க, 4வது 5வது. ஹிக்மா வாசிங்கம்மா, 4வது வாசிங்க. ஹிக்மா ஜயான் வாசிங்க. யாரு சரி? இங்க ஆலியா வாசிங்க பார்க்க 4வது. ரைட், السؤال الرابع سهل السؤال الخامس صعب. இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஓகே அம்மானி வாசிங்க. 5வது வாசிங்க அம்மானி. السؤال الخامس صعب. ஓகே, சரியா? உங்களுக்கு இதுல வந்து எல்லாமே தெரியும். ரைட், அஸ்வால் என்ற கருத்து என்ன? வினா, வினா என்ற கருத்துல வர கேள்வி. சஅபுன் அதே போல சஹ்லுன். சஅபுன் என்றா கடினமானது, சஹ்லுன் என்ற கருத்து இலகுவானது என்ற கருத்துல வர. இதுல போல்ட் பண்ணி தடித்த எழுத்துக்களை காட்டிக்கிற வந்து நீங்க பாருங்க, அதுதான் இங்க முக்கியமானது. அல் அவ்வல், அஸ்ஸானி, அஸ்ஸாலிஸ், الرابع الخامس. الأول الثاني الثالث الرابع الخامس. الأول என்றால் முதலாவது என்ன கருத்துல வர விளங்கினா? வாஹித் என்ற கருத்து ஒன்று. அல் அவ்வல் என்று வந்தால் முதலாவது, அஸ்ஸானி இரண்டாவது, அஸ்ஸாலிஸ் மூன்றாவது, அர்ராபி நான்காவது, அல் ஹாமிஸ் ஐந்தாவது. நாங்க ஹம்சத்துன் என்றா 5, அர்பஅத்துன் 4, சலாசத்துன் 3 என்று இலக்கங்களை சொல்லிக்கொண்டு போவோம். எஸ், சானி அல்ல இஸ்னானி என்றாத்தான் 2, வாஹித் என்றாத்தான் 1. சரியா? நாங்க இலக்கங்களை சொல்லிட்டு போக்கொள்ள மகள். வாஹித் என்றால் 1, இஸ்னானி என்றால் 2, சலாசத்துன் என்றால் 3, அப்படி என்று இலக்கங்களை சொல்லிட்டு போவோம். நாங்க முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்று சொல்ல கொள்ள இந்த ஸ்டைல வாரில்லை. அதுதான் இது தந்திக்கிறது. அல் அவ்வல் முதலாவது, அஸ்ஸானி இரண்டாவது, இப்ப சலாசத்துன் என்றால் 3, அஸ்ஸாலிஸ் என்றால் மூன்றாவது, அர்பஅத்துன் 4, அர்ராபி என்றால் நான்காவது, ஹம்சத்துன் 5, அல் ஹாமிஸ் என்றா கருத்துன்னா ஐந்தாவது என்று போகும். சரியா? ரைட், அப்ப இது நீங்க கையில புத்தகம் இருக்கும், நீங்க வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா சரி. 6வது 7வது 8வது அது நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரும் பாடத்துல, அதனால இந்த நீங்க யோசிக்க வேணாம், நான் சொல்லித்தாரு. ஓகே, அடுத்த பாருங்க. இப்ப பயிற்சி தந்திக்கிறேன். சரியா? அதாவது ஹவ்வில் அல் அர்காம. பேஜ் நம்பர் கொஞ்சம் சொல்லுமா? பேஜ் நம்பர் 135 பாருங்க. ரைட், இப்ப இல பயிற்சி தந்திக்கிற என்ன பயிற்சி? ஹவ்வில் அர்காம் இலா அஅதாதின் தர்தீபிய்யா கமா ஃபில் அம்ஸிலா. உதாரணங்களில் உள்ளது போன்று நீங்க என்ன செய்யணும்? கீழே தரப்பட்டுள்ள இலக்கங்களை அந்த அஅதாத் தர்தீபியாண்டா என்ன சொல்றது? தர்தீபாக சொல்றது. தர்தீபன்னு சொன்னா முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற அடிப்படையில சொல்ற எண்ணிக்கைக்கு தான் நாங்க அஅதாத் தர்தீபியான்னு சொல்றது. அப்ப இதுல நீங்க இந்த வட்டத்தில் இருக்கிற இலக்கம் என்ன? 1. ஃபஹாதா ஹுவல் இம்திஹான். 1க்கு நாங்க சொல்லுவது அல் அவ்வல். அல் இம்திஹானுல் அவ்வல் என்ற கருத்து. அல் இம்திஹான் என்றா உங்களுக்கு தெரியும், பரீட்சை. அல் இம்திஹானுல் அவ்வல் என்ற கருத்து முதலாவது பரீட்சை. அப்ப ஹாதா ஹுவல் இம்திஹானுல் அவ்வல் என்ற கருத்து என்ன? இதுதான் முதலாவது பரீட்சை என்று வரும். ஓகே, இப்ப அரஃப்னா அஸ்ஸுஆல, அரஃப்னா அஸ்ஸுஆல. அரஃப்னா என்ற கருத்து என்ன? நாங்கள் அறிந்தோம், எங்களுக்கு தெரியும். அஸ்ஸுஆல் வினா, வினா தெரியும். எத்தனையாவது வினா? 2வது வினா. 2வது வினா.
அப்ப அஸ்ஸுஆல ஸானி இரண்டாம் வினா எமக்கு தெரியும் இந்த கருத்துல வரும். சரியா? மூன்றாவது பாருங்க, கதப்து அத்தர்ஸ நான் பாடத்தை எழுதினேன். எத்தனையாவது பாடம்? மூன்றாவது பாடம். அப்ப இலக்கம் 3 கண்டு இருக்குது. அப்ப கதப்து அத்தர்ஸ ஸாலிஸ் மூன்றாவது பாடத்தை நான் எழுதினேன் என்று வரும். ஓகே, அப்ப கீழே வந்து 1 தொடக்கம் 5 வரை இலக்கங்கள் இருக்குது. அப்ப நீங்க இலக்கங்களை அந்த தர்தீபி ஆர்டருக்கு மாற்றணும். தர்தீபின்னு சொன்னா முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது என்றவாறு இலக்கத்தை நீங்க மாற்றணும். இப்ப உதாரணமாக ஹாதா ஹுவ தௌரு அண்டு இருக்குது. இலக்கம் வந்து 4 தரப்பட்டிருக்குது. அப்ப என்ன சொல் வரணும்? சொல்லுங்க பார்க்க. ஹாதா ஹுவ அத்தௌரு எப்படி வரணும்? சொல்லுங்க. ஹாதா ஹுவ தௌரு. தௌரண்டா என்ன கருத்து? தௌரண்டா தெரியுமா யாருக்காவது? தௌரண்டா கருத்து என்ன? தௌரண்டா மாடி. சரியா? மாடிக்கு தான் சொல்றது தௌரண்டு. அப்ப இதுதான் 4வது மாடி. ஹாதா ஹுவ தௌரு. அப்ப 4வது என்று வரக்குள்ள என்ன சொல்ல நாங்க பயன்படுத்துறோம்? அர்பாத்துனா அர்ராபி என்று சொல்ல. சொல்லுங்களே. அர்பாத்துனா 4, ராபி அண்டா கருத்து 4வது. அப்ப என்ன சொல் வரணும்? ஹாதா ஹுவ தௌரு அர்ராபி. ஹாதா ஹுவ தௌரு ராபி. சரியா? இது 4வது மாடி. ரைட். அதே மாதிரி 2வது பாருங்க, முஹம்மத் ஃபில் ஃபஸ்லி. என்ன வரும்? ஃபில் ஃபஸ்லி. ஃபஸ்லண்டா வகுப்பறை. அப்ப ஃபில் ஃபஸ்லி என்ன கருத்து? என்ன? வகுப்பறையில் என்று வரும். வகுப்பறையில் முஹம்மத் இருக்கின்றான். எத்தனையாவது வகுப்பறையில்? 5வது வகுப்பறையில் என்று வரும். அப்ப இங்க எப்படி வரும்? முஹம்மத். சொல்லுங்க. முஹம்மத் ஃபில் ஃபஸ்லி. சொல்லுங்கள. 5வது என்று வரக்குள்ள என்ன வரும்? ஹம்சத்துன் என்று வருமா? அல் ஹாமிஸ். வெரி குட். அல் ஹாமிஸ் என்று வரும். வழங்கினா அல் ஹாமிஸ். ரைட். முஹம்மத் ஃபில் ஃபஸ்லில் ஹாமிஸ். முஹம்மத் 5வது வகுப்பறையில் இருக்கின்றான். ரைட். ஓகே. அதே மாதிரி அங்கே கீழே சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்குதுன்னா, கசப்னா அல் ஃபரீக. ரைட். வஜத்து அத்தாபிஅ. அமில்து அல் வாஜிப. இஷ்தரைத்து அல் கலம. கரனா அல் கிதாப. சரி. அப்ப வட்டத்தில் இருக்கின்ற இலக்கங்கள் இருக்குது. 1, 3, 4, 2, 5. அதை நீங்க மாத்தணும். எப்படி என்றா, முதலாவது, மூன்றாவது, நான்காவது, 2வது, 5வது என்ற ரீதியில நீங்க என்ன செய்யணும்? அந்த வாக்கியத்தை நீங்க மாத்தணும். அப்ப நீங்க அதை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்குது. உதாரணத்தை பாருங்க. ஹல் சதக்ரஉல் கிதாப. ஹல் சதக்ரஉல் கிதாப. நீ புத்தகத்தை வாசிப்பாயா? இந்த சீன் வந்தாலே அது வந்து ஒரு நிகழ்கால வினை சொல்ல முன்னால சீன் வந்திருந்தால் அது எதிர்காலத்தை காட்டும். எதிர்கால கருத்துல தான் வரும். அப்ப ஹல் சதக்ரஉ நீ வாசிப்பாயா அல் கிதாப புத்தகத்தை. அப்ப விட என்ன வருது? லா இல்லை. கரத்துல் கிதாப. கிதாபியல்ல கிதாப. கரத்துல் கிதாப அம்சி நான் நேற்று புத்தகத்தை வாசித்தேன். கரத்து நான் வாசித்தேன். அல் கிதாப புத்தகத்தை. அம்சி நேற்று. கரத்து அல் கிதாப அம்சி நான் நேற்று புத்தகத்தை வாசித்தேன். அப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த சொல்ல பாருங்க. சதக்ரஉ நீ வாசிப்பாயா? எதிர்காலத்துல கேள்வி வந்திருக்குது. விட எப்படி வரும்? இறந்த காலத்துல. கரத்து நான் வாசித்தேன். அப்ப கரஅ என்ற சொல். கரஅ என்ற கருத்து என்ன? வாசித்தான். கரஅ என்ற கருத்து வாசித்தான். வாசித்தான். எஸ். அப்ப கரத்து என்ற கருத்து நான் வாசித்தேன். எந்த ஒரு வினை சொல்லிலையும் எஸ் அதான் நீங்க எந்த ஒரு வினை சொல்லிலையும் து என்று சேர்த்து கொண்டால் நான் என்ற கருத்துல வரும். நான் இப்ப கரத்து நான் வாசித்தேன்.
ஃபஅல்து நான் செய்தேன், கதப்து நான் எழுதினேன், விளங்கினா, லஇப்து நான் விளையாடினேன், தஹல்து நான் நுழைந்தேன், ஹரஜ்து நான் வெளியேறினேன். அப்ப மூன்று எழுத்துக்களை கொண்ட வினைச்சொல், இறந்த கால வினைச்சொல்லுக்கு நீங்க து என்ற எழுத்தை அட் பண்ணி கொண்டா, மூன்று எழுத்துக்கள் மட்டுமண்டில்ல, இறந்த கால வினைச்சொல்லுக்கு நீங்க து என்பதை நீங்க சேர்த்து கொண்டால் நான் செய்தேன், நான் எழுதினேன் என்ற கருத்துக்கள்லாம் வரும். சரியா? அப்ப அது ஒரு விஷயம். இரண்டாவது, கரஅ அட நிகழ்கால வினைச்சொல் என்ன? யக்ரஉ வாசிக்கிறான். உதாரணமா கரஅ யக்ரஉ, யக்ரஉ என்ற கருத்து என்ன? வாசிக்கிறான். ரைட்? அப்ப யக்ரஉ என்றா வாசிக்கிறான். அதுக்கு மேல தேவைப்பட்டா தக்ரஉ, தக்ரஉ என்றா ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று அவள் வாசிக்கின்றாள் என்று சொல்லுவோம், மேலும் ஆண்பால் முன்னிலையில நீ வாசிக்கின்றாய் என்று சொல்லுவோம், மேலும். விளங்கினா? தக்ரஉ என்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. அது நாங்க அந்த வாக்கியத்தின் போக்கில தான் விளங்கிக் கொள்வோம். ரைட்? அப்ப தக்ரஉ அவள் வாசிக்கின்றாள் என்று படர்க்கை பெண்பால் ஒருமையில சொல்லுவோம், மேலும் படர்க்கை பெண்பால் ஒருமை. தக்ரஉ அவள் வாசிக்கின்றாள். அதே நேரம் முன்னிலை ஆண்பால் ஒருமைக்கும் தக்ரஉ என்றுதான் வாரது, நீ வாசிக்கிறாய். அப்ப முன்னுக்கால சீனை போட்டா அது என்ன காலத்துல வரும்? எதிர்காலத்துல வரும். அப்ப ஹல் சதக்ரஉல் கிதாப, நீ புத்தகத்தை வாசிப்பாயா? லா இல்லை. கரத்துல் கிதாப அம்சி, நான் நேற்று புத்தகத்தை வாசித்தேன். அது மாதிரி ரெண்டு உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. ரெண்டாவது உதாரணம் பாருங்க. ஹல் சதஸ்தரி அல் கலம, இஸ்தரா என்ற கருத்து வாங்கினான். இஸ்தரா, இஸ்தரா என்ற கருத்து என்ன? வாங்கினான். இஸ்தரா, இஸ்தரா வாங்கினான். எஸ், இஸ்தரா என்ற கருத்து வாங்கினான். அல் கலம் என்றா பேனை. அப்ப இஸ்தராட நிகழ்கால வினைச்சொல் என்ன கேட்டால் எஸ்தரி. இஸ்தரா எஸ்தரி வாங்குகிறான். அப்ப தஸ்தரி என்றா நீ வாங்குகிறாய், தஸ்தரி என்றா நீ வாங்குவாய். அதான் முடியட்டுமா?
ரைட். அப்ப இதுல பாருங்க, ஹல் சதஸ்தரி அல் கலம, நீ பேனையே வாங்குவாயா என்றுதான் கேட்கிறது. லா, இல்லை. இஷ்தரைத்துல் கலம அம்சி, இஷ்தரைத்து நான் வாங்கினேன், அல் கலம பேனையை, அம்சி நேற்று, அம்சி அన్న கருத்து நேற்று. அப்ப அதே மாதிரி பயிற்சி இருக்குது, நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல வந்து கேள்வி, நீங்க விட எழுதுறதுதான் உள்ளது. ஹல் சதக்துபு தர்ச, அப்ப அவ்வளவு விளங்கி இருக்கும்னா, ஹல் சதக்துபு தர்ச, நீ பாடத்தை எழுதுவாயா. ரைட். லா, இது எப்படி வரும்? இப்ப லாண்டு வந்து எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. மேலுள்ள மாதிரி நீங்க மாத்தி எழுதுனா சரி. ஹல் சதஸ்தரி அல் கலம, லா இஷ்தரைது அல் கலம அம்சி என்று வந்திக்கிற மாதிரி, ஹல் சதக்துபு தர்ச, லா. கதப்து கதப்து அத்தர்ச அம்சி என்று வரும். என்ன? ரைட். ஹல் சதல்அபு அல் குரத, ஹல் சதல்அபுல் குரா, நீ பந்து விளையாடுவாயா. போல் போல், சரியா, பந்து விளையாடுவாயா. அப்ப அங்க எப்படி வரும்? லா. என்ன புள்ளகள் மௌனமாய்க்கிறீங்க? லா லஐப்து அல் கூரத அம்சி என்று வரும். சரியா, லஐப்து அல் கூரத அம்சி, நான் நேற்று பந்து விளையாடினேன். ரைட். அது போற ஹல் சதுஷாஹிதுல் முபாரத், ஹல் சதுஷாஹிது அல் முபாரத். சதுஷாஹிது வண்டிக்கிற இட வினைச்சொல் என்ன? இறந்தகால வினைச்சொல் வந்து ஷாஹத. ஷாஹத என்ன கருத்து? கண்டுகளித்தான், பார்த்தான். ஒரு விஷயத்தை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தான் நாங்க ஷாஹத என்ன சொல்ல பயன்படுத்துறோம். அப்ப ஷாஹத, யுஷாஹிது, துஷாஹிது, சதுஷாஹிது, நீ பார்ப்பாயா. அல் முபாராத், அல் முபாராத் கருத்து போட்டி. அப்ப நீ போட்டியை கண்டுகளிப்பாயா, நீ போட்டியை பார்ப்பாயா. அப்படின்னு எப்படி விட வரும்? லா. எப்படி வரும் சொல்லுங்களே. ஷாஹத என்ற சொல்லோட நாங்க தா ஒண்ட சேர்க்கணும். என்ன? சரியா, தா ஒன்றுக்கு லம்மத் வச்ச தா ஒண்ட சேர்த்தினால் இந்த இடத்துல சுக்குன் வரும். அப்ப ஷாஹத்து என்று வரும். ஓகே, ஷாஹத்து அல் முபாராத் அம்சி, நேற்று நான் போட்டியை கண்டுகளித்தேன். ரைட். அது மாதிரி அடுத்த 3 வாக்கியங்களை நீங்க இன்ஷால்லா எழுதி பாருங்கள. சரியா, ரைட். ரசமேண்டா வரைந்தான், ரசம, இந்த சொல்லுடைய இறந்த கால வினை சொல்லு கேட்டால் ரசம, ரசம என்ற கருத்து வரைந்தான். ஓகே. இஷ்டராண்டா வாங்கினான், அது நாங்க மேலையும் பார்த்தோம். அமில அண்டா கருத்து செய்தான், அமில யஅமலு, அமில என்ன கருத்து? என்ன? செய்தான், அமில செய்தான். ரைட். அல் வாஜிப் அண்ணா கருத்து வீட்டு வேலை. ரைட். அத்தவாபி, நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிறோம், அத்தவாபி என்பது தாபி என்ற சொல்லுடைய பன்மை சொல். ரைட். தாபி அண்டா ஸ்டாம்புக்கு சொல்றது, தாபி முத்திரிகை. ரைட். அப்ப அதோட பன்மையை சொல்லித்தான் என்ன? தவாபி, முத்திரிகைகள். ஹரீத்தான கருத்து வரைபடம், மெப்புக்கு சொல்றது என்ன? ஹரீத்தான்னு சொல்றது, ஹரீத்தா. அப்ப ஹல் சதர்சுமுல் ஹரீத்தா, ஹல் சதஸ்தரி அத்தவாபி, ஹல் சதஅமலு அல் வாஜிப். இந்த கேள்விகளுக்கான விட வந்து நீங்க இந்த சொற்களை வச்சு எழுதினா சரி. இப்ப ரசம, ரசம் து என்று வரும், நான் வரைந்தேன். இஸ்தரா, இஸ்தரைத்து, நான் வாங்கினேன், மேல வந்திருக்கிற இந்த சொல். அமில, செய்தான், அமில் து, நான் செய்தேன். ஓகே, அதை வச்சு நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, முக்கியமான, மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. ரைட். இது இலக்கண சட்டத்தோடு தொடர்பான ஒரு பயிற்சி. இதுல பாருங்க, அல் முதாரிசு சஊதியுன். சரியா, அல் முதாரிசு சஊதியுன், ஆசிரியர் சவுதி நாட்டை சேர்ந்தவர், ஆசிரியர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். அப்ப இதுல வந்து அல் ஃபஸ்ல் என்ற சொல் இந்த தந்திக்கிறேன்னா பிரகட்ல, அல் ஃபஸ்ல் என்ற கருத்து என்ன? வகுப்பறை என்பதுதான் கருத்து. ரைட்.
ரைட். அப்ப அதுல நீங்க பாருங்க முதரிசுல் ஃபஸ்லி. ரைட், முதரிசுல் ஃபஸ்லி. அப்ப முதரிசுல் ஃபஸ்லி என்ன கருத்து? வகுப்பாசிரியர் என்ன கருத்துல வரும்? ரைட், முதரிசுல் ஃபஸ்லி என்ன கருத்துன்னா வகுப்பாசிரியர். முதரிசுல் ஃபஸ்லி, ஃபஸ்லண்டா வகுப்பு தானே. முதரிஸ் என்ன கருத்து? ஆசிரியர். நாங்க இப்ப இந்த ரெண்டு சொல்லை இணைக்கின்ற போது இங்க நீங்க பாருங்க, இந்த சொல்லில என்ன இல்லா பேத்திக்குது? அலிஃப்லாம். இங்க இருந்த அலிஃப்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? இல்லா பேத்திக்குது. ரைட், இப்ப அலிஃப்லாம் இல்ல, அலிஃப்லாம் இல்ல. சரியா? முதரிஸ் என்ற சொல் தான் நிக்குது. முதரிசுல் ஃபஸ்லி, வகுப்பின் ஆசிரியர், வகுப்பாசிரியர் என்று சொல்லுவோம். அப்ப வகுப்பாசிரியர் சவுதியுன், சவுதி நாட்டை சேர்ந்தவர். ரைட். அதே மாதிரி பாருங்க, அத்தாமு லதீதுன், அத்தாமு லதீதுன், உணவு இனிமையானது, டேஸ்டானது. ரைட். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா அல் கதா என்று சொல்லிக்குது. அல் கதா என்ற கருத்து பகல் உணவுக்கு சொல்றது. அதாவது பகல் டைம் நாங்க சாப்பிடுற உணவுக்கு அங்க அல் கதா என்று சொல்றது. அப்ப நாங்க சொல்ல போறோம் இப்படி, பகல் உணவு இனிமையானது என்று சொல்ல போறோம். அதாவது தாம் என்ற சொல்ல அல் கதா என்ற சொல்லோட இணைக்க போறோம். பகலின் உணவு, பகல் உணவு. அவ்வாறு இணைக்கின்ற போது ஆரம்பத்துல வரக்கூடிய சொல்லுடைய அலிஃப்லாம் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். இது முலாஃப் முலாஃப் இலைஹி என்று சொல்ற. அரபு மொழியில நாங்க இந்த சட்டத்தை முலாஃப் முலாஃப் இலைஹின்னு சொல்றோம். ரைட், அல் முலாஃபு வல் முலாஃபு இலைஹி என்று சொல்லுவோம். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தஆமுல் கதாஇ, பகலுணவு, லதீதுன், இனிமையானது. இப்ப முதரிசுல் ஃபஸ்லி, வகுப்பின் ஆசிரியர், அதாவது வகுப்பாசிரியர் சவுதியுன், சவுதி நாட்டை சேர்ந்தவர். தஆமுல் கதாஇ, பகலின் உணவு, அதாவது பகல் உணவு, லதீதுன், சுவையானது, இனிமையானது என்ற அர்த்தத்துல வரும். இப்ப நீங்க பாருங்க, இதுல அல் முதாரிபு காயிபுன். இப்ப இதுல வேற எந்த சொல்லும் இல்ல. அல் முதாரிபு காயிப். முதாரிப் என்ன? பயிற்றுவிப்பாளர், ட்ரைனருக்கு தான் சொல்றது அல் முதாரிப். ரைட், அல் முதாரிப் என்ன கருத்து? பயிற்றுவிப்பாளர். காயிப் சமூகம் அளிக்கல்ல, அப்சன்ட். அப்ப அல் முதாரிபு காயிபுன், பயிற்றுவிப்பாளர் சமூகம் அளிக்கவில்லை. பிரகட்ல நீக்குது ஃபரீக் என்ன சொல்லணும் நீக்குதுன்னா, ஃபரீக் என்ன கருத்து? டீம். டீமுக்கு நாங்க என்ன சொல்ற? அல் ஃபரீக் சொல்ற. அப்ப நாங்க டீமுடைய அணியின் பயிற்றுவிப்பாளர் சமூகம் அளிக்கவில்லை. அணியின் பயிற்றுவிப்பாளர், அணியின் பயிற்றுவிப்பாளர் என்று வரக்கொள்ள நாங்க என்ன செய்வோம்? இந்த சொல்ல இதோட இணைப்போம், இணைப்போம். அப்ப இணைக்கின்ற போது அதுல முதலாவதாக வார சொல்லிக்கிற இல்லையா, அந்த சொல் அலிப்லாம் இல்லாமத்தான் வரும். சொல்ற விளங்குறா எல்லாருக்கும்? அதாவது முதாரிப், கொஞ்சம் வரீங்க. ரைட், நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இந்த முதலாவதுனா, இந்த முதலாவதை பாருங்க. முதலாவது இப்படித்தான் நாங்கள் எழுதுவோம். ரைட், முதாரிபு. ரைட், முதரிபு, அலிஃப்லாம் இல்ல. முதாரிபு அல் ஃபரீகி, முதரிபுல் ஃபரீகி காயிபுன், அது மாத்தம் இல்லை, அது அப்படியே வரும். முதரிபுல் ஃபரீகி காயிபுன், அணியின் பயிற்றுவிப்பாளர் சமூகம் அளிக்கவில்லை. ரைட். அதே மாதிரி நீங்க ரெண்டாவது பாருங்க. நீங்க சொல்றேன்னா சொல்லுங்களேன், உங்களுக்கு தாராளமா இடம் இருக்குது, நீங்க பேசலாம், கதைக்கலாம், சொல்லி பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ரைட், அஸ்வாலு சஅபுன். அப்ப அஸ்வாலு சஅபுன் என்றா வினா கடினமானது என்றேதான் கருத்து. வினா கடினமானது. அல் ஜுகுராஃபியா என்று பிறக்கட்ல இருக்கிற அல் ஜுகுராஃபியா கருத்து என்ன? அல் ஜுகுராஃபியா புவியியல். அப்ப சொல்ல போறோம் எப்படி? புவியியல் வினா கடினமானது. அப்ப எப்படி வரும் வாக்கியம்? சொல்லுங்க பாக்க. புவியியல் வினா கடினமானது. அலிப்லாம நீக்கிட்டு நாங்க சொன்னா சரி. அஸ்வால் என்ற சொல்லுள்ள காணப்படுகின்ற அலிப்லாம் இருக்கிற இல்லையா, அதை நீக்கிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? சுஆலுல் ஜுகுராஃபியா, சுஆலுல் ஜுகுராஃபியா
சஅபுன் என்று சொன்னா சரி. விளங்கினா? சுஆலுல் ஜுகுராஃபியா சஅபுன், புவியியல் வினா கடினமானது என்று வரும். ரைட். மற்றதையாவது சொல்லுங்களேன் யாராவது. அல் இம்திஹானு சஹ்லுன், பரீட்சை இலகுவானது. பிரகட்ல எப்படி இருக்குது? அல் ஹிசாப் இருக்குது, கணிதம். இப்ப கணித பரீட்சை இலகுவானது எப்படி வரும் வாக்கியம்? கணித பரீட்சை இலகுவானது சொல்லுங்க. الامتحان حسابي سهل. அல் இம்திஹான் என்று வருமா? அலிப்லாம் இல்லாம இம்திஹான் என்று வருமா? لا امتحان. இம்திஹான். இம்திஹானு அல் ஹிசாபி, இம்திஹானுல் ஹிசாபி சஹ்லுன். விளங்கினா? سهل. இம்திஹானுல் ஹிசாபி சஹ்லுன், கணித பரீட்சை இலகுவானது. வெரி குட். ஓகே. மூணாவது, நாலாவது சொல்லுங்க அப்படி. நாலாவது எப்படி இருக்குது? அல் மஸ்ஜிது ஜமீலுன், பள்ளி அழகானது. பிரகட்ல இருக்குது என்ன? அல் மதரசா, பாடசாலை, ஸ்கூல் அண்டு இருக்குது. நாங்க இப்ப சொல்ல போறோம் எப்படி? பாடசாலையின் பள்ளிவாயல், பாடசாலையின் மஸ்ஜித் அழகானது. எப்படி சொல்ல போறோம்? சொல்லுங்க பாக்க. மஸ்ஜிதுல் المدرسة جميل. அல் மஸ்ஜிது அல் மதரசத்து என்று வருமா? இல்லையே. இல்ல, மஸ்ஜிது المدرسة جميل. மஸ்ஜிதுல் மதரசதி ஜமீலுன். ஓகே, சரியா? அப்ப மஸ்ஜிதுல் மதரசதி ஜமீலுன், வழங்கினா பாடசாலையின் மஸ்ஜித், பாடசாலையின் பள்ளி அழகானது என்று வரும். ரைட். அது மாதிரி அல் வரகு அஹ்லர், அல் வரக் என்ற கருத்து என்ன? அல் வரக் சொல்லுங்க பாக்க, யாரு தெரியும்? அல் வரக் என்ற கருத்து யாரு தெரியும்? அல் வரக். ஷஜராண்டா என்ன? ஷஜராண்டா பேப்பர். பேப்பர். நான் நினைச்சேன் இங்க வந்து பேப்பர் என்று வருமா? அல் அல் வரக் அண்டா. வேற யாராவது சொல்லுங்க பாக்க சரியா. அல் வரக். சரியா? ரைட். நீங்க சொன்ன மாதிரி வரக்கண்டா பேப்பர்னு கருத்தோண்டு இருக்குது. ஆனா பிரக்கெட்ல தரப்பட்டிருக்கிறபடி அஷஜரான்னு இருக்குது. அஷஜராண்டா மரம். இப்ப மரத்தின் பேப்பர்னு நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப வரக் என்ற சொல்லுக்கு இன்னும் ஒரு கருத்தொண்டு இருக்குது. என்ன? இலை. இலை என்ற கருத்தொண்டு மீக்குது. வழங்கினா? ரைட். அப்ப இலை, மரத்தின் இலை. அஹ்லர். வரகு ஷஜரத்தி அஹ்லர். விளங்கினா? வரகு அஷ்ஷஜரத்தி, மரத்தின் இலை அஹ்லர். அஹ்லர் என்றா என்ன? அஹ்லர் என்றா பச்சையானது. பச்சை பச்சை. நாங்க அபியல் வெள்ளை, அஸ்வத் கருப்பு, அஹ்மர் சிவப்பு, அஸ்ரக் நீலம். அதே மாதிரி அஹ்லர் என்பது பச்சைக்கு சொல்றது. இப்ப மரத்தின் நிலை வந்து பச்சை, பச்சையானது, பச்சை நிறமானது என்று வரும். சரியா? ஓகே. அதே போல அல் முஸ்ரிஃபு காதிமுன். அல் முஸ்ரிஃப், முஸ்ரிஃப் என்றா என்ன கருத்து? என்ன என்ன? முஷ்ரிக் அன்னாதி. முஸ்ரிஃப் அன்னாதி காதிமுன். ரைட். ஓகே. முஸ்ரிஃப் அண்ணா கருத்து என்ன? யாரு தெரியும்? முஸ்ரிஃப் அண்ணா கருத்து சூப்பர்வைஸ் பண்ற மேற்பார்வையாளரை தான் நாங்க சொல்றது அல் முஸ்ரிஃப் சொல்றேன். முஸ்ரிஃப். அந்நாதி என்றா கலகம். அப்ப முஸ்ரிஃபு நாதி என்ற கலகத்தின் மேற்பார்வையாளர், கலகத்தின் மேற்பார்வையாளர் காதிம் வருகின்றார், வருகை தருகின்றார், வருகின்றார். கதிம் என்றா வந்தான். அப்ப முஸ்ரிஃபு நாதி என்றது கலகத்தின் மேற்பார்வையாளர் வருகை தருகின்றார், வருகின்றார் என்று வரும்.
அப்ப இதுல குறிப்பாக நீங்க அந்த உடைமை பொருள் உடைமைக்காரன் அப்படி எல்லாம் சொல்றது முலாஃப் வல் முலாஃப் இலைஹி என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சரியா? ஒன்று இப்ப உதாரணமாக முஹம்மதின் பேனை என்று வரக்கொள்ள கலமு முஹம்மதின் என்று சொல்லுவோம். பாடசாலையின் பள்ளிவாயல் மஸ்ஜிதுல் மதரசதி. விளங்கினா? கணிதத்தின் வினா கணித வினா இம்திஹானுல் ஹிசாப் புவியியல் வினா சுஆலுல் ஜுக்ராஃபியா வகுப்பின் ஆசிரியர் வகுப்பாசிரியர் முதாரிசுல் ஃபஸ்லி பகல் உணவு தஆமுல் கதா. ரைட். அப்ப இது நீங்க போக போக இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? இப்போதைக்கு நீங்க அதுல விளங்கிக் கொள்ளணும் ஒன்றின் இன்னொன்று என்று வரக்கொள்ள. ரைட். உதாரணமாக நாங்க தெளிவா சொல்வதாக இருந்தால் வீட்டின் கதவு என்று வந்தால் பாபுல் பைத்தி அப்படிதான் சொல்லுவோம். பாபுல் பைத்தி வீட்டின் கதவு என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னண்டா, இந்த சொல்லுக்கு என்ன வராது, அலிஃப்லாம் வராது. இங்க பாருங்க, முஸ்ரிஃப் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, வரக் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, மஸ்ஜித் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, இம்திஹான் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, சுஆல் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, தாம் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல, முதர்ரிஸ் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்ல. அப்ப விளங்கொள்ளுங்க என்னண்டா, அந்த முதலாவது வார சொல்லுக்கு என்ன வராது, அலிஃப்லாம் ஒரு நாளும் வராது. சரியா? ரைட். ஓகே. அது நான் தொடர்ந்து நாங்க பாடங்களை பார்த்து கொண்டு போகல வார நேரம் சொல்லித்தாருன்னா. ரைட். இது இலக்கங்கள் நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரதுதான். அர்பவுன் என்றால் 40, வாஹிதுன் வ அர்பவுன் 41, இஸ்னானி வ அர்பவுன் 42. அப்ப கீழே 43 வரக்கொள்ள நீங்க அதை சொல்ல தெரியுமாக இருக்கணும். சலாசத்துன் வ அர்பவுன், அர்பாத்துன் வ அர்பவுன், ஹம்சத்துன் வ அர்பவுன் 45. அப்ப கீழே ஒரு பயிற்சி ஒன்று இருக்குதுண்ணா. ரைட். என்ன ரைட். இது சிறிய எண்ணிக்கைக்கு ஒரு வட்டமும் பெரிய எண்ணிக்கைக்கு 2 வட்டங்களும் போட சொல்லிக்கிறேன். சரியா? அது உங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்களா. ரைட். இது என்ன, இத சொல்லுங்க பார்க்க யாராவது. இப்ப 42 அரபால் எப்படி சொல்றது நாங்க? சொல்லுங்க பார்க்க. 42 எப்படி சொல்றது? சொல்லுங்களேன். இஸ்னானி இஸ்னானி வார்பவுன் என்று சொல்றது. சரியா? ஹம்சா போடுவோம். வார்பவுன், இஸ்னானி வார்பவுன். 35 சொல்லுங்க பார்க்க. 35 35க்கு 5க்கு என்ன சொல்ற? 5க்கு சொல்லி பாருங்க. 5 இலக்கம் 5க்கு நாங்க என்ன சொல்றது? ஹம்சத்துன். ஹம்சத்துன். அப்ப முதலாவது சொல்ல இலக்கத்தை போட வேண்டியது ஹம்சத்துன். அவருக்கு 30க்கு என்ன சொல்ல? 30க்கு 30 விலங்கல்ல. 30க்கு அர்பவுன் 40. அப்ப 30 எப்படி வரும்? முப்பது சொல்லுங்க. சரி. சலாசூன். சலாசா என்பது 3. சலாசத்துன் என்ற கருத்து 3. சலாசூன் மேல நாங்க பார்த்தோம். அர்பவுன் என்று அர்பவுன் வாவ் நூன்ல வந்தால் 40. சலாசூன் 30. சலாசூன். அப்ப 35 என்று வரக்கொள்ள நாங்க வாவ் என்ற சேர்த்து எழுதினா சரி. ஹம்சத்துன் வ சலாசூன் 35. சரி. 24 சொல்லுங்க. அது மாதிரி 24 4க்கு என்ன சொல்ற? 4 அர்பஅத்துன் இஸ்னாண்டா 2. இஸ்னானி என்றா 2. அர்பஅத்து இஸ்னானுன் இல்ல. யாரு சொல்லலும்? அர்பஅத்துன் வ இஸ்ரூன். இஸ்ரூன மேல பார்த்துட்டு தான் வரும். அதான் 40ல நிக்கிறோம். சரியா? இஸ்ரூன் என்ற கருத்து 20.
ஓகே, இஸ்ரூன் 20, சலாசூன் 30, அர்பஊன் 40. அங்கே தொடர்ந்து வரும். ஹம்சூன் 50, சித்தூன் 60, சபூன் 70, சமானூன் 80, திஸ்ஊன் 90, அப்புறம் மியா 100. இஸ்ரூன் என்ற கருத்து 20. அப்ப நாங்க இலக்கங்களை சொல்லக்குள்ள பின்னாடி இருக்கிற இலக்கத்தாக பெஸ்ட் சொல்லணும். அர்பஅத்துன் அர்பஅத்துன் வ இஸ்ரூன் 24, ரைட். ஹம்சத்துன் வ ஸலாஸூன் 35, இஸ்னானி வ அர்பஊன் 42. இது 17. 17 எப்படி சொல்றது தெரியுமா? 17 இலக்கம் 17 எப்படி சொல்றது நாங்க? 17. உங்களுக்கு இப்ப இலக்கம் சொல்லலுமா? 1லிருந்து 10 வரங்காட்டி சொல்லலுமா? வாஹிதுன், இஸ்னானி, ஸலாஸா, அர்பஅ, خمسة ستة سبعة ثمانية تسعة عشرة. 5 6 7 10. இதுல கட்டாயமா அந்த 1லிருந்து 10 வரங்காட்டி சொல்லலுமா இருக்கணும். வாஹிதுன், இஸ்னானி, ஸலாஸா, அர்பஅ, خمسة 6 7 8 ثمانية 9 تسعة 10. ஓகே. அப்புறம் 11 என்றா 11, 12 என்றா 12. சரியா? அதுக்கு பிறகு வார எப்படி வார? தலார 13, 14 14, 15 15, 16 16, 17 17. விளங்கினா? இப்ப 17 என்பது 17 குறிக்கின்ற சொல் இலக்கம். சரி, இலக்கங்கள் போதானா? இதுல 33 இருக்கிற எப்படி சொல்றது? 33 ثلاثة சலாசத்துன் சொல்லுங்க. ثلاثة وسعة சரி, சலாசத்துன் வ சலாசத்துன் வ சலாசூன். ஓகே, சலாசத்துன் வ சலாசூன். அமாரி இக்னா வாஹிதுன் வ சலாசூன், இஸ்னானி வ அர்பஊன், ஸலாஸத அஷர, ரைட். அர்பஅத்துன் வ இஸ்ரூன். சரியா? அர்பஅத்துன் வ இஸ்ரூன், ஹம்சத்துன் வ ஸலாஸூன். ஓகே, நீங்க சும்மா சொல்லி பாருங்களா இலக்கங்களை. எங்களுக்கு 1 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள் தெரியுமா இருந்தால் 20லிருந்து 99 வரங்காட்டியும் இலக்கங்கள் சொல்றது கஷ்டம் இல்லை, லேசா சொல்லிட்டு போகலாம். இஸ்ரூன், சலாசூன், அர்பஊன், ஹம்சூன் அதுவும் எங்களுக்கு தெரியுமா இருந்தால் வாவா போட்டு சொல்லிக்கொண்டு போக வேண்டியதுதான். சரியா? ரைட். ஓகே, அது நீங்க பயிற்சி எடுக்கிறது உங்களோட கையில தான் இருக்குதா? ரைட் ரைட். இது ஹிவார். சரியா? இப்ப நாங்க மேல ஆரம்பத்துல பாடத்துல ஹிவார்னு தானே பார்த்தோம், உரையாடு. அதுல முதலாவது மாணவன் கேட்கிறேன்னா மாதா ஃபஅல்த ஃபி இம்திஹானில் ஹிசாப். நாங்க மேல பார்த்தோம் மாதா ஃபஅல்த ஃபில் இம்திஹான், பரீட்சையில் நீ என்ன செய்தா. இப்ப இதுல பாருங்க பிரக்கெட்ல அல் ஹிசாப் அன்னு சொல் தந்திருக்கிற. அப்ப மாதா ஃபஅல்த ஃபி இம்திஹானில் ஹிசாபி, கணித பரீட்சையில் நீ என்ன செய்தாய் என்றுதான் வரும். கணித பரீட்சையில் நீ என்ன செய்தாய்? அப்ப கதப்து ஹம்ஸத அஸ்இலத்தின், நான் 5 கணக்குகளை எழுதினேன். அவரை இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், நீ வெற்றி அடைவாய் அல்ல நீ சித்தி அடைவாய். அல்லாஹ் நாடினால் நீ சித்தி அடைவாய். இதுல ஜுகுராஃபியா இருக்குது, அல்லுகத்துல் அரபியா இருக்குது, அல் ரஸ்மன் இருக்குது, அல் கிஸ்ஸா இருக்குது, அல் ஹயவான் இருக்குது, அல் மக்தபா இருக்குது, அல் உலூம் இருக்குது. சரியா? அப்ப ஹிசாப் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க இந்த சொற்களை போடணும். ஹம்சத்தை இருக்கிற இடத்துல இந்த இலக்கங்களை போடுற மாத்தி 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 போடுற. அப்பதானே பயிற்சி எடுப்பீங்க. فماذا فعلت في امتحان الجغرافيا؟ ماذا فعلت في امتحان الجغرافيا؟ புவியியல் பரீட்சையில் நீ என்ன செய்தாய்? கதப்து
சித்தத அஸ்இலத்தின் நான் 6 வினாக்களை எழுதினேன். நான் 6 வினாக்களை எழுதினேன். அப்ப சொல்றேன்னா இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், அல்லாஹ் நாடினால் நீ சித்தி அடைவாய். விளங்கினா? அப்ப மாதா ஃபஅல்த ஃபி இம்திஹானில் லுகத்தில் அரபிய்யா, அரபு மொழி பரீட்சையில் நீ என்ன செய்தாய்? கதப்து அர்பஅத அஸ்இலா, நான் 4 வினாக்களை எழுதினேன். விளங்கினா? இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ். ரைட். அப்ப இது எழுதுற பயிற்சி ஒன்றல்ல, சும்மா பேசுற பயிற்சி ஒண்ணுதான். சரியா? மூணாவது சொல்லுங்க பாக்க, இத சொல்லுங்க பாக்க. கதப்து மாதா ஃபஅல்த ஃபி இம்திஹானி, என்ன வரும்? மாதா ஃபஅல்த ஃபி இம்திஹானி அர்-ரஸ்ம். சரியா? வரைதல் பயிற்சியில் நீ என்ன செய்தாய்? ரஸ்மண்டா ஆட் பண்றது, ரஸ்மண்டா வரைந்தான். சித்திர பயிற்சி பரீட்சை, சித்திர பரீட்சை, வரைதல் பரீட்சை. ரைட். சித்திர பரீட்சையில் நீ என்ன செய்தாய்? அப்ப கதப்து கதப்து சலாசத அஸ்இலத்தின், நான் 3 வினாக்களை எழுதினேன். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் தன்ஜஹ், இன்ஷா அல்லாஹ் நீ சித்தி அடைவாய். பழகினா? அது மாதிரி நீங்க மற்ற இதை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். கிஸ்ஸான்னா கருத்து வரலாறு அல்லது கதை. சரியா? அந்த கருத்துக்களை வரும். தாரிகண்டா வரலாறு, கிஸ்ஸாண்டா கதை. அல் ஹயவானண்டா கருத்து மிருகம். அல் ஹயவானண்டா கருத்து என்ன? மிருகம். ரைட். அல் மக்தபாண்டா நூலகம். அல் உலூமண்டா கருத்து விஞ்ஞானம். அல் உலூமண்டா கருத்து என்ன? விஞ்ஞானம். சரியா? ரைட். ரைட். இதை நீங்க சொல்லுங்க பாக்க. இப்ப இம்லாயில் ஃபராக பிகலிமத்தின் முனாசிபத்தின் மினல் கலிமாத்தில் ஆத்திய. ரைட். கீழே தரப்பட்டுள்ள சொற்களில் இருந்து பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து இடைவெளி நிரப்புக. அப்ப தரப்பட்டிருக்கிற சொற்கள் என்ன? லதீதுன் சுவையானது, இனிமையானது, சுவையானது. அஹ்லருன் பச்சை. சஅபுன் கடினமானது. அப்ப நீங்க சொல்லுங்க பாக்க. அஸ்வாலு சாலிஸ், என்ன விட வரும்? அஸ்வாலு சாலிஸ் லதீதுன் வரும். இது சஅபுன். ஓகே. அப்ப இதான் விட. அஸ்வாலு சாலிஸ் சஅபுன், மூன்றாம் வினா கடினமானது. தஆமுல் கதாஇ லதீதுன். வெரி குட். எஸ். தஆமுல் கதாஇ லதீதுன், பகல் உணவு சுவையானது, இனிமையானது. வரகு ஷஜரி அஹ்லர். ரைட். மரத்தின் இலைகள் அல்லது மரத்தின் இலை பச்சை நிறமானது. சரியா? மரத்தின் இலை பச்சை நிறமானது என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க, கீழே இணைக்குகன்னு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. ரைட். இதை நீங்க, நான் வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். அலிஃப் அலிஃப் பக்கம் ஆயிக்கிறது ஹம்சா. ரைட். அப்புறம் நீங்க சொல்லுங்க விடைய. கதப்து அர்பஅ மசாயில் கரஅனா ஹம்ஸ கஸஸின் தனாவல்து ஸலாஃபாஹாத்தின் லஇப்னா அல் முபாராத். ரைட். அங்களுக்கு ஃபில் மத்அம், ஃபில் மல்அப், ஃபில் இம்திஹான், ஃபில் மக்தபான்னு இருக்குது. என்ன வரும் சொல்லுங்க பாக்க. இப்ப ஒன்னாவது என்ன? கதப்து அர்பஅ மசாயில், எப்படி வரும்? கதப்து அர்பஅ மசாயில் ஃபில் இம்திஹான். அட மீனிங் என்ன? நான்கு வினாக்களை பரீட்சையில் எழுதினேன். பரீட்சையில் 4 வினாக்களை எழுதினேன். சரியா? பரீட்சையில் 4 வினாக்களை எழுதினேன். ரைட். இப்ப ஃபில் ஹிசாப் வரக்கொள்ள கதப்து அர்பஅ மசாயில ஃபில் ஹிசாப் வந்தால் கணிதத்தில் 4 கணக்குகளை செய்தேன், எழுதினேன்.
என்று சொல்லலாம். قرأنا 5 قصص أين என்ன வரும்? في المكتبة ஃபில் மக்தபதி Ikram Maktab. நூலகத்தில் ஃபில் மக்தபா எஸ் வெரி குட். நூலகத்தில் 5 கதைகளை நாங்கள் வாசித்தோம். ரைட். தனாவல்து ثلاث تفاحات في المطعم மத்அம் மத்அம் என்றா மத்அம் என்றா உணவகம். மத்அம் என்ற கருத்து என்ன? உணவகம். அப்ப தனாவல்து ثلاث تفاحات في المطعم நாங்கள் உணவகத்தில் 3 ஆப்பிள்களை நாங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். தனாவல்து ثلاث تفاحات 3 ஆப்பிள்களை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபில் மத்அம் உணவகத்தில். லஅப்னா அல் முபாராத ஃபில் மல்அப் என்ன கடைசியா? ரைட். في வாசிங்க. الملعب ஃபில் மல்அப் எஸ் நாங்கள் மைதானத்தில் போட்டி விளையாடினோம். ரைட். முபாராத்னா போட்டி தானே, இந்த போட்டி அண்டு இல்ல. லஅப்னா அல் முபாராத் நாங்கள் போட்டி விளையாடினோம். ஃபில் மல்அப் மைதானத்தில். ரைட். அதே போல இதை பாருங்களேன். இதை ரத்திபில் கலிமாத் சொற்களை ஒழுங்குபடுத்தி நீங்கள் எழுதணும். மசாயில் அல் ஹிசாப் கதப்து ஃபி தலாச முதலாவது சொல் என்ன வருது? كتب வெரி குட். கதப்து நான் எழுதினேன். ரெண்டாவது சொல் مساء இல்ல. மசாயில் என்பது ஓகே, ஆனா அதுக்கு مساء இன்னும் ஒரு சொல்லணும் வர என்ன? مساء في الحسب ஃபில் ஹிசாப் ஹரக்கத் இல்லாம தான் நீக்கும். நீங்க கொஞ்சம் பாடங்களை திரும்ப வாசிக்க சொல்லத்தான் அது பிடிபடும். கதப்து ஸலாஸ மசாயில ஃபில் ஹிசாபி விளங்கினா? ஒன்னாவே நாங்க பொதுவாக இறந்த கால இந்த வினை சொல்லத்தான் எழுதுறது. கதப்து நான் எழுதினேன். ஸலாஸ மசாயில் 3 கணக்குகளை விளங்கினா? 3 கணக்குகளை அல்லது 3 வினாக்களை நான் எழுதினேன். ஃபில் ஹிசாபி கணிதத்தில் என்று வரும். ரைட். ஓகே. சஅபுன் அஸ்ஸானி அஸ்ஸுஆல் இது சொல்லுங்க பார்க்க. சஅபுன் அஸ்ஸானி அஸ்ஸுஆல். الثاني சரி. அஸ்ஸானி السؤال இல்ல அப்படி வராதும்மா. ஒன்னாவது வர இது சரியா? என்ன? அஸ்ஸுஆல் தான் ஒன்னாவது வினா. எத்தனையாவது வினா? அது ரெண்டாவது வாரது. இல்ல ரெண்டாம் வினா இருக்குது. அஸ்ஸானி என்றா இரண்டாவது. அஸ்ஸுஆலு ஸானி நாங்க மேல பார்த்தோம். முதலாவது பயிற்சியை பார்த்தோம். அஸ்ஸுஆலு ஸானி இரண்டாவது வினா. அஸ்ஸுஆலு ஸாலிஸ் மூன்றாவது வினா. அஸ்ஸுஆலு ராபி நான்காவது வினா. அஸ்ஸுஆலுல் ஹாமிஸ் ஐந்தாவது வினா. அப்படி வரும். அப்ப அஸ்ஸுஆலு ஸானி ஸஅபுன் கடினமானது. ஸஅபுன் கடினமானது. அப்ப அஸ்ஸுஆலு ஸானி ஸஅபுன் இரண்டாவது வினா கடினமானது என்று வரும். ரைட். கடைசியா பாருங்க. அல் இம்திஹான் நஜஹத் ஃபி ஃபாத்திமா அது எப்படி வர? அல் இம்திஹான் நஜஹத் ஃபி ஃபாத்திமா. نجحت في فاطمة في ஃபில் இம்திஹான் என்ன? நஜஹத் சித்தி அடைந்தால். யாரு சித்தி அடைந்தால்? ஃபாத்திமா சித்தி அடைந்தால். அவர் ஃபில் இம்திஹானி பரீட்சையில். நஜஹத் ஃபாத்திமா ஃபில் இம்திஹானி ஃபாத்திமா பரீட்சையில் சித்தி அடைந்தால். இந்த வாக்கியத்தை இப்படி எழுதினாலும் பிழை இல்லை. இப்படி ஃபாத்திமா நஜஹத் ஃபில் இம்திஹானி அப்படி எழுத மேலும். ஃபாத்திமா அதை முதலாவதாக எழுதிட்டு நஜஹத் ஃபில் இம்திஹானி ஃபாத்திமா பரீட்சையை சித்தி அடைந்தாள்.
இதுக்கு நாங்க சொல்றது நஜஹத், இது வினைச்சொல் தானே சித்தி அடைந்தால். வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்ற வாக்கியமாக இருந்தால் ஜும்லா ஃபிஅலியான்னு சொல்றது, வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்ற வாக்கியம். இந்த இரண்டாவது என்ன, ஃபாத்திமாவை தானே முதலாவது எழுதுற, அது பேருச்சொல். இப்ப ஃபாத்திமா நஜஹத் ஃபில் இம்திஹான் என்று எழுதினால் ஜும்லா இஸ்மியான்னு சொல்றது. வழங்கினா ரைட். அதெல்லாம் அந்த இலக்கணங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரெண்டு மாயும் எழுதலாம். வினை சொல்ல ஆரம்பமாக போட்டு எழுதுவோம் மேலும், பெயர் சொல்ல ஆரம்பமாக கொண்டு எழுதுவோம் மேலும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, இது சில இபாராத்துகள், சில வசனங்கள் தரப்பட்டிருக்குது. ரைட். அதை நீங்க ஒழுங்குபடுத்தி ஒரு கதை மாதிரி எழுதணும். இப்ப இது மாறி மாறி தந்திக்கிற. ரைட். அப்ப உங்களுக்கு மீனிங் தெரியுமா இருந்தா தான் எழுதலாம். வேணா இப்ப பாருங்க, ஹுசாம் யஹுது வரகல் அஸ்இலா. ரைட். அல் முதாரிசு யஹுதுல் வரக மின் ஹுசாம். அல் முதாரிசு யக்ரஉல் இம்திஹான். ஹுசாம் யக்துபு خمسة أسئلة. ஹுசாம் யஸ்தமிஉ இலல் முதாரிஸ். இந்த சொற்கள் தெரியுமா இருந்தா எழுதலாம். இப்ப ஒன்னாவது விளங்கினா, ஹுசாம் அவர் பெயரை யஹுது வரகல் அஸ்இலா. யஹுது என்ன பெற்றுக்கொள்கிறான். அகத, அகத என்ன பெற்றுக்கொண்டான். அகத என்ன கருத்து, என்ன பெற்றுக்கொண்டான். அகத. சரியா? அப்ப யஹுது என்ன பெற்றுக்கொள்கிறான். வரகல் அஸ்இலதி. சரியா? வினாத்தாளி, வினத்தாள். சரியா? நீங்க பேப்பர் சொன்னீங்க யாரும். ரைட். அஸ்இலா, அஸ்இலாண்டா வினாக்கள். அப்ப வரகல் அஸ்இலாண்டா வினாத்தாள், வினாக்களை கொண்ட தாள். சரியா? வினாத்தாள். இப்ப ஹுசாம் வினாத்தாளை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவது பாருங்க, அல் முதாரிசு, அது உங்களுக்கு தெரியும், ஆசிரியர். யஹுது பெற்றுக்கொள்கிறார். அல் வரக தாளை. மின் ஹுசாம், ஹுசாமிடம் இருந்து தாளை ஆசிரியர் பெற்றுக்கொள்கிறார். அல் முதாரிசு ஆசிரியர். யக்ரஉ வாசிக்கின்றார். அல் இம்திஹான் பரீட்சை. ஆசிரியர் பரீட்சையை வாசிக்கின்றார். ஹுசாம் யக்துபு, ஹுசாம் எழுதுகின்றான். خمسة أسئلة, 5 வினாக்கள். 5 வினாக்களை ஹுசாம் எழுதுகின்றான். ஹுசாம் யஸ்தமிஉ இலல் முதாரிஸ். ஹுசாம் யஸ்தமிஉ இலா, இஸ்தமஅ இலான்னா செவிமடுத்தான். சரியா? இஸ்தமஅ, இஸ்தமஅ. சரியா? இஸ்தமஅ இலா, இஸ்தமஅ இலா அந்த கருத்து என்ன, செவிமடுத்தான். அப்ப ஹுசாம் யஸ்தமிஉ இலா அல் முதாரிஸ். ஹுசாம் ஆசிரியருக்கு செவிமடுக்கின்றார். திருப்ப சொல்றேன் பாருங்க. ஹுசாம் யஹுது வரகல் அஸ்இலா. ஹுசாம் வினாத்தாளை பெற்றுக்கொள்கிறான். அல் முதாரிசு யஹுதுல் வரக மின் ஹுசாம். ஆசிரியர் ஹுசாமிடமிருந்து வினாத்தாளை பெற்றுக்கொள்கிறார், எடுக்கின்றார். அல் முதாரிசு யக்ரஉல் இம்திஹான். ஆசிரியர் பரீட்சையை வாசிக்கின்றார். ஹுசாம் யக்துபு خمسة أسئلة. ஹுசாம் 5 வினாக்களை எழுதுகின்றான். ஹுசாம் யஸ்தமிஉ இலல் முதாரிஸ். ஹுசாம் ஆசிரியருக்கு செவிமடுக்கின்றார். ரைட். இப்ப இதுல முதலாவது தரப்பட்டிருக்கிறது. ரைட். இரண்டாவது வாக்கியம் இதுவாக இருக்கும். சொல்லுங்க வாக்கு. இரண்டாவது வாக்கியம். முதர்ரிசு சொல்லுங்க, சொல்லுங்க மஹல். அல் முதாரிசு இதான் வருமானா நீங்க சொல்ல பார்த்தது. அல் முதாரிசு யக்ரஉல் இம்திஹான். சரியா? இதான் இரண்டாவதாக வரும். ஹுசாம் பரீட்சையை, ஆசிரியர் பரீட்சையை வாசிக்கின்றார் என்றது வரும். ரைட். அவருக்கு என்ன வரும்?
சொல்ல மாட்டீங்களா? ரைட், அடுத்தது என்ன? ஹுசாம் யஸ்தமிஉ இலல் முதாரிஸ், இந்த இடத்துல வரும். ரைட், ஹுசாம் ஆசிரியருக்கு செவிமடுக்கின்றார். என்ன வாசிக்கிற நேரம் யக்ரவு வாசிக்கின்றார். அப்ப ஹுசாம் என்ன செய்வாரு? அதை செவிமடுக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹுசாம் யக்துபு ஹம்சத அஸ்இலத்தின், 5 வினாக்கள் ஹுசாம் எழுதுகின்றார். கடைசியா ஆசிரியர் ஹுசாமிடமிருந்து தாளை எடுக்கின்றார், பெற்றுக்கொள்கின்றார். அல் முதாரிசு யஹுதுல் வரக மின் ஹுசாம் என்று வரும். சரியா? கடைசியாவது இந்த இதுதான் கடைசியாக வரும். ரைட், ஓகே. சரி, ஓகே. அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க ஒரு பாடத்தை முழுமையாகவே பயிற்சிகளோட பார்த்தோம். சரியா? இன்றைக்கு நாங்க படிச்ச பாடம் கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், உங்களோட கையில புக் இருக்குமாக இருந்தால் இது குர்ஆன் வசனம். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. அதே போல இன்னமல் முஃமினூன இக்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், இதுவும் குர்ஆன் வசனம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி, இது ஒரு ஹதீஸ். சரியா? அதே போல இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த வஅத்பிஇ ஸய்யியத்தல் ஹஸனத தம்ஹுஹா, இதுவும் ஹதீஸ். இது அப்ப இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ்களை நீங்க கொஞ்சம் எழுதி பாருங்க. இது இருக்கிற மாதிரி அழகா ட்ரை பண்ணுங்க எழுதி பார்க்கறதுக்கு. அரபு மொழி எழுதக்குள்ள ஆசையோட எழுதினா ஒரு எழுத்து அழகா வரும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்களா இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. வேற எதுவும் கேட்கறது இருந்தா கேட்கலாம். கேட்கிறா பிள்ளைகள்? கேட்கிறா இல்லையா? நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல ரிஹ்லா என்ற பாடத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், அப்ப நீங்க அடுத்த வகுப்புக்கு தவறாம வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? 7 மணி நேரம் பாடத்தை கொஞ்சம் பார்த்து வாசிச்சுட்டு வாங்க. சத்தமா வாசிங்க. வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க இந்த பாடத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. வாசிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.